தமிழக வெற்றிக் கழகம் தன் கண்டனங்களை தெரிவித்தது. பெண்கள் பாதுகாப்பில் அலட்சியமாக இருக்கும் ஆளும் திமுக அரசை மிக கடுமையாக எச்சரிக்கையும் செய்தது. பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்த நம் வெற்றி தலைவரின் கையால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று தமிழகமெங்கும் பொதுமக்களிடமும் பெண்களிடமும் விநியோகிக்கப்பட்டது. அது ஏதோ மாபெரும் கொடும் குற்றம் என்பது போல நினைத்து ஆளும் திமுக அரசு நம் கழக தோழர்களை சென்னையில் கைது செய்தது. மாநில தன்னாட்சி உரிமையில் மாறாத நிலைப்பாடு கொண்ட நம் கழகம் ஆளுநர் பதவியை அறவே எதிர்க்கிறது. இருந்தும் அரசியல் சாசனப்படி நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஒருவர் தமிழகத்தில் இருப்பதால் அவரே பல்கலைக்கழகங்களின் வேந்தரும் என்பதால் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டும் பெண்கள் பாதுகாப்பை தமிழ்நாட்டில் உறுதி செய்ய வேண்டி தற்போதைய தமிழக அரசை வற்புறுத்த கோரியும் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாள் அன்று அவருக்கு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை அலட்சியப்படுத்தி அவமதித்த ஆளுநருக்கு கண்டனமும், சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்ய துணியாத திமுக அரசிற்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதே முதல் வேலை என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த 4வது ஆண்டில் நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்று அறிவித்தது. இது அப்பட்டமான ஏமாற்று வேலை என்று அதிகாரத்தின் பிடரி பிடித்து உலுக்கினார் நம் தலைவர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் மக்களின் வாழ்வாதாரமான விவசாய நிலங்களை, வாழிடங்களை, இயற்கை நீர்நிலைகளை அழித்து புதிய விமான நிலையம் அமைக்க அரசு முடிவெடுத்தது. வெகுண்டெழுந்த அப்பகுதி மக்கள் 3 வருடங்களாக போராடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். பரந்தூர் பகுதி மக்களின் போராட்ட களத்திற்கே நேரடியாக சென்று மக்களை சந்திக்க முடிவு செய்தார் நம் வெற்றி தலைவர். அரசு அனுமதி மறுத்தது. சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை அனுமதித்த இடத்தில் மக்களை சந்தித்தார். பரந்தூரை தவிர்த்த மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அரசை வலியுறுத்தினர். வெற்றி தலைவரின் கர்ஜனைக்கு மறுநாளே பரந்தூர் மக்கள் பாதிக்காத வண்ணம் பரிசீலிக்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்தது. அரசியல் மைதானத்தில் தனக்கு எதிராக வீசப்படும் அத்தனை பந்துகளையும் அடித்து ஆடவும், அவசியமான வேளைகளில் தடுத்து ஆடவும் தெரிந்த இயக்கம்தான் நம் தமிழக வெற்றிக் கழகம். இதோ இப்போது கழகம் தன் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு களமாட தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் வானில் நிரந்தரமாக ஒளிரும், தன் நேர்மையாலும் மிளிரும். இனிவரும் ஆண்டுகளிலும் நம் வெற்றி தலைவர் வழியில் செல்வோம், வெற்றி வாகை சூடுவோம்.